நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சாலிஸ்ங்கிற புக்கில் இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹவு த சப்கான்ஷியஸ் எலமெண்ட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து நம்ம நிறையா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். அது எப்படி வருது எல்லாமே வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லோயர் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அது வந்து எப்படி வந்து வெளியில் வந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஸோ வெளியில் வருதுன்னா எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்மளோட நினைவுகள் நம்மளோட பதிவுகள்லாம் வந்து நம்மளோட மைண்டில் வந்து 4 லெவல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிறது வந்து எப்போ வந்து வெளியே வருது, வெளியே வந்து நம்ம இப்போ கான்ஷியஸ் மைண்டாக நம்ம கான்ஷியஸாக இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மைண்ட் ஸ்டேட்டஸில் அது வந்து எப்படி மிக்ஸ் ஆகி நம்ம என்னெல்லாம் நம்ம செய்கிறோங்கிறத அதை தான் நம்ம ஃபுல்லாக நம்ம பேசிட்டே வர்றோம். ஸோ அது என்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அது வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஸோ நம்பர் 1, the subconscious elements come to the surface when they are associated with the stimulation coming from the outer world such as television programs, reading, advertisements and commercials. So advertisements பற்றி நம்ம லாஸ்ட் வீக் நிறையா வந்து நம்ம பேசணும். இப்போ நீங்கள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்கும்போதோ அல்லது வந்து ஒரு புக் ரீட் பண்ணும்போதோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணும்போதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நமக்குள்ளே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிறது தூண்டப்படும் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ அப்போனா வந்து எல்லா டிவி ப்ரோக்ராம் பார்த்தா அந்த மாதிரி வருமா, ஸோ எல்லா ஆர்டிகிள்ஸ் படித்தா அந்த மாதிரி வருமா, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தா வருமா அப்படின்னா வந்து சில டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளோட இமோஷன்ஸை தூண்டுற மாதிரியே பர்பஸாக பிளான் பண்ணி அதை ரெக்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சீரியல்ஸில் வரக்கூடிய அந்த தமிழ் சீரியல்கள் அதெல்லாமே வந்து நம்மளோட உணர்வுகளை அப்படி தூண்டி இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக வார்த்தைக்கு வார்த்தை பிளான் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோம். அது நம்மளை கம்ப்ளீட்டாக அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டு கொண்டு போய் நமக்குள்ளே அந்த ப்ராடக்டை திணிக்கிறது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட அதை பண்ணியிருக்கிற வேலையை அதாங்கிறத சொல்லியிருக்கோம். சில ஆர்டிகிள்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ எல்லா ரீடிங்கும் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல புனித நூல்களெல்லாம் படிச்சிங்கன்னா அது வந்து நம்மளை நல்லது செய்கிறது தான் இன்ஸ்பயர் வந்து பண்ணும். சில ஆர்டிகிள்ஸ் வந்து நம்மளோட மைண்டை ஸ்பாயில் பண்ணுறதுக்காகவே எழுதியிருப்பாங்க. அதை வந்து அதோட ரைட்டிங் வந்து நம்மளோட மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்காகவே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கும்போது நம்மளோட லோயர் இமோஷன்ஸ் அண்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வந்து தூண்டப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து வெளியே தூண்டுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கனவுகள் மூலமாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள் வெளியே வரும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் இப்போ உதாரணமாக வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் இருக்கோம், ஒரு யோகா சென்டர்லையோ அல்லது ஒரு ஹீலிங் சென்டர்லையோ அல்லது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் இருக்கோம். ஸோ அங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா லவ்விங்காக இருந்தவங்க வந்து ஸோ வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, வேறு மாதிரி அவங்க பிஹேவியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உண்மையான குவாலிட்டிஸ்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கிரைசிஸ் டைமில் அந்த மாதிரி வருது. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டாக இருக்கனால இது வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போதும் வரலாம். ஸோ ஒரு கிரைசிஸ் வரும்போது நிறைய அன்பாக இருக்கிறவங்க கூட ஒரு கிரைசிஸ்ன்னு வரும்போது நிறைய குறை சொல்கிறத பார்த்துருப்பா. இல்லை நீ அன்னைக்கு இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ண, அன்னைக்கு இந்த மாதிரி வந்து செஞ்ச, அன்னைக்கு நீ இதை நினச்சி தான் நீ வந்து இப்படி நீ பண்ணின, இதை நினச்சி தான் நீ வந்து இப்படி பேசின அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறத பார்ப்போம். அது எல்லாமே வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே வந்து. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து இமோஷனலி அண்ட் மென்டலி ட்ரிகர் ஆகி நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேசுகிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சாலிஸில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னோம். ஸோ அப்போ அந்த சாலிஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தனித்தனியாக இருக்குது. சாலிஸில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் சம்மந்தமாக செய்கிறது, உணர்றது, எண்ணங்கள் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகுறத சொன்னோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் இதோட குப்பைகள் எல்லாமே ஸ்டோர் ஆகுறத சொன்னோம். ஸோ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சாலிஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அது வந்து உரமாக்கி தன்னோட சாலிஸ்க்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து இன்னும் ஒரு மேஜிக்காக வந்து நடக்கிறது கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலி டெவலப்பராக நம்ம ஆகிட்டு இருக்கும்போது
நமக்கு வந்து கர்மாவை பற்றின டீச்சிங்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்னங்கிறது வந்து தெரியும், வெர்ச்சூஸ்னா என்னன்னு தெரியும், வைசஸ்னா என்னங்கிறது வந்து தெரியும். ஸோ நம்ம இந்த கர்மா வெர்ச்சூஸ் வைசஸை பொறுத்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம சரியாக டிசைன் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது நம்ம எப்போதோ செய்த தவறுகளுக்கான பாடங்கள் எல்லாமே வந்து நம்ம அதுக்குண்டான பாடங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே ரீஃபைன் ஆகி அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நம்ம சாலிஸில் வந்து போய் வந்து சேரும். ஸோ அப்போ அந்த டைம்லையும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள சில அஜிடேஷன்ஸ் இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்காமல் நம்ம எஸ்கேப் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாட்டி அந்த இமோஷனல் ட்ரிகர்ஸில் நம்ம ஆளாகி நம்ம சிக்கி நல்ல வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கூட இப்போ இந்த டோர்கம் சராதரியான ஆர்கனைசேஷனில் கூட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ கிளாஸஸ் எடுக்கும்போது ஸோ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்ஒப்பீனியன் இப்போ ரீசெண்டாக ஸோ வரும்போது ஸோ நிறையா அஜிடேட் ஆனோம், நிறையா நமக்கு வந்து கோபம் வந்துச்சு. பட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இந்த டோர்கம் சராதரி டீச்சிங்ஸை நம்ம கொண்டு போகும்போது ஸோ இந்த இமோஷன்ஸ் ட்ரிகர்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அந்த இமோஷன்ஸ் அண்ட் மென்டல் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நோ, திஸ் இஸ் நாட் அவர் குவாலிட்டி, சம்திங் இஸ் ராங் இஸ் ஹேப்பனிங் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸை அதை ஃபாலோ பண்ண முடியல, இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம பண்ணும்போது நம்ம அதனால் ஏற்படவிருந்த ஒரு மிகப்பெரிய தகராறுலேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கிட்டு ஒரு 2 days வந்து ரெட்ரீட் பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக வந்து நம்ம இருக்கும்போது ஸோ அது தானாகவே அடங்குறது வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஓகே ரைட், அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அமைதியாகும்போது அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பாடங்கள் படிச்சுக்குவோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நான் வந்து கேதர் பண்ணினேன்னு சொன்ன இந்த நாலேஜஸ் வந்து அப்படியே வந்து நம்ம சாலிஸில் வந்து போய் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆத்தர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கிரைசிஸ்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆழ்ந்து பாருங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கிரைசிஸ் டைமில் சம்டைம்ஸ் வந்து சில ஃபுல் மூன்ஸில் கூட நம்ம கொஞ்சம் இமோஷனலி இம்பேலன்ஸ் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறாங்க, when meeting or being with someone whose subconscious mind resonates with the contents of yours. சம்டைம்ஸ் வந்து நம்ம சில பேரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் கொலீக் இருப்பாங்க, கரியரில் நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேரை மட்டும் பார்த்த உடனே நம்மளை அறியாமே நம்ம காசிப்பிங் பேசுகிறத வந்து நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த காசிப்பை நம்ம எல்லார்கிட்டையும் வந்து நம்ம பேச மாட்டோம், சில பேர்கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப ஆவலாக ஆசையாக நம்ம வந்து பேசுகிறத பார்த்துருப்போம். ஸோ அது எதனாலன்னு சொல்லி டோர்கம் காசிப் மட்டும் இல்லை, ஸோ நிறைய நம்ம லோயர் இமோஷன்ஸ் அண்ட் லோயர் மென்டல் தாட்ஸை வெளிப்படுத்துறத சில பேர்கிட்ட மட்டும் நம்ம அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன காரணம், அந்த மாதிரியான சிமிலர் எனர்ஜி வந்து அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கிறனால ரெண்டுலேயும் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணுறோங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த அப்சர்வேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம யார் கூட பேசும்போதுனா நம்ம காசிப் பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணோன்னா ஓகே, என்னோட சப்கான்ஷியஸ் குப்பை தொட்டிகளையும் அவங்களோட சப்கான்ஷியஸ் குப்பை தொட்டிகளையும் சிமிலர் எனர்ஜி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லாஜிக் மைண்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். லாஜிக் மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அது வந்து க்ளீன் வந்து பண்ணிடுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் கூட உங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம அவங்க கூட பேசுகிறதே வந்து அந்த காசிப்பிங் பேசுறதுனால தான் நம்ம அட்ராக்ட் ஆகிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பர்சன்ட்டை வந்து நம்ம வேறு எந்த டாபிக் எடுத்து நம்ம பேசினாலும் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து ப்ரொலாங் ஆகாது. நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அல்லது மேபி நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க. ஸோ அதான் டோர்கம் சார் அது நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது வந்து ஒரு வேல்கனோ மாதிரி வந்து ரைஸ் ஆனால் கூட உங்களோட லாஜிக் மைண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து அது வந்து அடக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த எரப்ஷன்ஸ் வந்து என்ன வந்து பண்ணுமா, நம்மளோட ஃபிசிக்கல் பாடியில் வந்து ஏதாவது ஒரு பகுதியில் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து அது போய் வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு ஃபிசிக்கல் நோயாக வந்து அது வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து நான் எப்போதெல்லாம் வந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன்,
அல்லது வந்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்லையோ ஒரு கோவர்க்கர் கூட வந்து ஏதாவது ஒரு 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 கருத்து வேறுபாடு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு நம்ம போகும்போது அல்லது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்கு நம்ம போகும்போது ஸோ அடுத்த 2 நாளைக்கு வந்து எனக்கு அந்த ஃபிசிக்கல் டிசீஸ் வந்து ரிப்பீட் ஆகிறத வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிசப்பீனியன் அப்போலாம் எனக்கு அந்த மாதிரி வராது. ஸோ அவுட் சைட் பீப்புள் கூட வந்து எக்ஸ்ட்ரீம் அந்த பேஷன்ஸை லூஸ் பண்ணி ஆங்கராக போகும்போது அதை வந்து நம்ம வர்றதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் நோய்க்கான ஆரிஜின் வந்து அப்போ இங்கே இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன தான் நம்ம இந்த ஸ்டடி செஷன் கண்டக்ட் பண்ணாலும் அல்லது நீங்கள் இந்த புஸ்தகத்தையே வாங்கி நம்ம வந்து படித்தாலும் நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து அது நெகட்டிவாக பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தினால நம்ம வந்து வெளியில் வர முடியும். ஸோ டோர்கம் சனாதனன் வந்து அதை வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு 1 மந்த் கழித்து நம்ம அந்த இதை வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ அதாவது எப்படின்னா அது வாலண்டரியாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸை வெளியே எடுத்து அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்த்து அதை டிஸ்இன்டகிரேட் வந்து பண்ணுற டெக்னிக். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு எசக்க நம்ம செஞ்சுட்டோம்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ஃபுல்லாக எரப்ட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா நம்ம அது இமோஷனலி நிறையா வந்து நம்ம வந்து ரியாக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரியாக்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம இதனால தான் ரியாக்ட் ஆகுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட அடிக்ஷன்ஸோ நம்மகிட்ட எந்த விதமான ஒரு லோயர் குணங்கள் இருந்தாலோ அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அந்த இமோஷன்ஸ் எப்படி இருக்குது அது என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். நம்ம அந்த அப்சர்வேஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அந்த இமோஷனலி நம்ம வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம போயிடுவோம். நம்ம அவேக்கனாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போய் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுவோங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் காஃபி பற்றி நான் நிறையா 2-3 செஷனில் சொன்னேன். ஸோ இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து காஃபியை வந்து என்னால் வந்து ஸ்டாப் பண்ண முடியுது. ஓகே நம்ம காஃபி குடிக்கணும்னு நினச்சோன்னே நம்மளோட இமோஷன்ஸ் தாட்ஸ் எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போதே அது டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த காஃபியை பற்றின தாட்டே வராமல் இருக்கிறதையும் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண வந்து முடிஞ்சது. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோதான் நாலேஜ் இருக்குது நமக்கு எவ்வளோதான் டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த அப்சர்வ் பண்ணி பார்க்குறது. ஸோ அதை தான் வந்து ரியல் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சனாதனன் வந்து சொல்கிறாங்க. அப்சர்வ் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் அவங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து அப்போ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதை பற்றி ஸோ டோர்கம் சனாதனன் நிஜமாகவே நடந்த ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை வந்து கத்தியை வச்சு மர்டர் வந்து பண்ணிடுறாரு. ஸோ கோர்ட்டுக்கு வந்து அந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வரும்போது அந்த பர்சன் வந்து இவர் தான் பண்ணாருங்கிறத வந்து ப்ரூஃபே வந்து பண்ண முடியலையா. ஸோ பல ட்ரையல் வந்து நடக்குது. அது இவர் தான் வந்து கத்தி வச்சு கொன்னாரு அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் வந்து பண்ண முடியாமல் வந்து போயிடுது. ஸோ அப்போ உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்து தெரியுது இந்த பர்சன் தான் வந்து கொலை பண்ணியிருக்காருங்கிறத வந்து ஜட்ஜு வந்து கண்டுபிடிச்சிடாரு. பட் ஆனால் அதுக்கு எவிடன்சஸ்லாம் வேணும். எவிடன்சஸ்லாம் இருந்தால் தான் அந்த பர்சனை வந்து கன்விக்ட் வந்து பண்ண முடியும். நம்ம சும்மா வந்து ஒரு பர்சனை வந்து எனக்கு தெரியும் நீ தான் கன்விக்ட் பண்ண முடியாதனால அவனை வந்து அக்யூட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே ரைட் நீ வந்து உன்னோட தவறை நிரூபிக்க முடியல நீ விடுதலைன்னு சொன்னானே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கோர்ட் கார்டிலே போய் சிரிச்சு இது நிஜமாவே நடந்ததுதான் சிரிச்சுக்கிட்டே போய் வந்து அவன் ஒய்ஃப்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ஜட்ஜு வந்து அவரோட சீட்லேருந்து கூப்பிட்றாரு. ஜான் உங்களோட அந்த கத்தியை வந்து நீங்கள் மறந்து வச்சுட்டீங்க அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு ஓகே சார்னு சொல்லிட்டு வந்து எடுக்க வர்றான் அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி வந்து ஜட்ஜு வந்து சொல்கிறாராம். ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளை இந்த மாதிரி தான் வந்து தூண்டும். அது உங்களுக்குள்ளே இருக்குங்கிறதே வந்து தெரியாமல் உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த எவ்வளவோ ட்ரையல் நடந்தும் ஸோ இவன் தான் அதை கொலை பண்ணாங்கிறத நிரூபிக்க முடியாதது வந்து அவன் தன்னை மறந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜட்ஜு வந்து அவன்கிட்ட இந்த அவனோட நைஃபை நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அதை எடுக்க வந்தோடனே ஸோ இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்கிற குப்பைகளும் நமக்கே தெரியாமல் இப்படி தான் உள்ளே இருக்கும். அது ஏதோ ஒரு மூலமாக தூண்டப்படும் போது நம்ம ரியாக்ட் ஆயிடுவோங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவேக்கனிங்காக அப்சர்வேஷன் பவர் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தனாலும் நம்மளால் வந்து வெளியே வர முடியும். ஸோ நம்ம அதுக்காக ஞானிகள் மாதிரி ஒரே செகண்டில் நம்ம வந்து மாறணுங்கிறது வந்து கிடையாது. ஸோ ஒரு 1 or 2 hour அல்லது மேக்ஸிமம் வந்து ஒரு 24 hours அதை நம்ம கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பல அசிங்கங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஆனால்
அதுக்கு வந்து நம்ம நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ மேலும் 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 தவறுகள் செஞ்சு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து குப்பையை வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஆப்போசிட் ட்ரா ஈச் அதர், அதாவது எதிரெதிர் சக்திகள் ஒன்றை ஒன்று ஈர்க்குங்கிற கொள்கையை வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் செமினார் நடக்கிற இடத்துக்கு வந்து அந்த பர்சன் வந்து போனாராம். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன், ஒரு சுயமரியாதை வந்து கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் நடக்கிற இடத்துக்கு போனோடனே ஸோ அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது. ஸோ அந்த பிளேஸில் நிறைய ப்ரேயர் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய வழிபாடுகள் நடத்திட்டு இருக்காங்க, ஹை ஐடியாஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள், அவருக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வந்து அது வந்து கொடுத்துச்சான். ஸோ இது எதனால் வந்து சொல்கிறாங்க, அப்போ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் நடக்கிற இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்ஷிப் வந்து பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஹையர் ஐடியாஸை வந்து பேசும்போது பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் இது சம்மந்தப்பட்ட எனர்ஜிகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால, அவர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூட்டி, குட்னஸ் அது எல்லாமே வந்து என்ன பண்ணுதா, இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்றுதான், அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது ஸோ அவருக்கு தான் வந்து தெரியாது இந்த மாதிரியான எனர்ஜி இதெல்லாம் வந்து தெரியாதனால அவர் என்னடா அந்த இடத்துல நம்மளால இருக்கவே முடியல, ஒரு டிஸ்கம்ஃபர்டான நம்ம ஃபீலிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வந்து போயிடுறாராம். ஸோ அப்போ இங்கே டோர்க்கம் சார் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்மளுமே வந்து பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஹையர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், ஹையர் வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸை பற்றி நம்ம அதை ஸ்டடி பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஹையர் வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது, அக்லினஸ், பேட்னஸ், இன்ஜஸ்டிஸ், நெகட்டிவ் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து வெளியே வந்து ஏறும். அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாஜிக் மைண்ட் யூஸ் ஆக ஆரம்பிக்கும் போதே அதெல்லாமே வந்து க்ளீன் ஆகி வந்து போகும். ஸோ அப்போ ஆப்போசிட் ட்ராஸ் ஆப்போசிட்ங்கிறது வந்து இந்த தான். ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேரால் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியாது, சில பேரால் வந்து மெடிடேஷன் வந்து பண்ண முடியாது, சில பேரால் வந்து நல்ல புக்ஸை வந்து படிக்க முடியாது. ஸோ அவங்க ஒரு புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னே அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னால் வந்து இந்த புக்கே வந்து எனக்கு படிக்க முடியல, ஹெவியாக இருக்குங்கிறது என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட் தீய விஷயங்கள், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்க குப்பைகளை அதை அகற்றும் போது அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அப்போ நம்ம இந்த புக்கை படிக்கும் போதோ அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம போகும்போதோ அல்லது இந்த மெடிடேஷன் பண்ணும்போதோ நமக்கு இந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது என்ன மாதிரியானதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அது வந்து செத்து போயிடும், அது வந்து டெஸ்ட்ராய் ஆகும், க்ளீன் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோர்க்கம் சார் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ்ங்கிற பாதையில் நீங்கள் போகும்போதே அந்த ட்ராவலே வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்கு எதிர்மறையானதை வந்து அவேக்கன் ரேஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் வந்து பண்ணக்கூடிய குவாலிட்டி வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அப்போ செல்ஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி டோர்க்கம் சார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோமா, நம்ம செய்த தவறுகளுக்கு வந்து நம்மளையே வந்து நம்ம வந்து தண்டிச்சுக்குவோமா, இல்லை நான் வந்து இதை வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால் வந்து நான் வந்து என்னை நானே வந்து தண்டிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரொவைட்ஸ் ஆல் த மெட்டீரியல்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட் டு மேக் அ மேன் பனிஷ் ஹிம்செல்ஃப். ஸோ அதுக்கு டோர்க்கம் சார் வந்து இங்கே வந்து என்ன உதாரணம் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து நல்ல ஒரு அழகான ஒய்ஃபை வந்து கல்யாணம் வந்து பண்ணுறார். ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து கல்யாணம் பண்ணிடுறார். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொருத்தமே இல்லாத பர்சனாக இருக்கும்னு சொல்லி அவரே வந்து நினச்சிக்கிறாரா. அந்த பொண்ணு எதுவும் வந்து சொல்லலை, இவரே வந்து நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டோன்னா அந்த பொண்ணு வந்து நம்மளை வந்து வெறுக்கும், நம்மளை வந்து டைவர்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படியே நடந்துக்க ஆரம்பிக்கிறாரா. ஸோ இது என்னன்னா செல்ஃபாக, ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளை நாமே பனிஷ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் அந்த பனிஷ்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்னா வந்து அந்த பொண்ணு நம்மளை வெறுக்கும், நம்மளை டைவர்ஸ் பண்ணுமோ அந்த காரியங்கள்லாம் அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சாரா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டைவர்ஸ் நடந்து அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
சப்போர்ட். அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல அல்லது அவங்களோட வாழ்க்கையோட கடந்த காலங்களில் வந்து அவங்க செய்த தவறுகள் வந்து அவங்களுக்கு நினைவு வரும்போது இல்லை நானே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னைய நானே நான் வந்து வருத்திக்கிறேன், ஸோ இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டியதே கிடையாது. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து பல மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம என்ன மாதிரி கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம பாசிட்டிவாக நடக்கிறதா இருக்கே தவிர நான் இதெல்லாம் வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறக்காக நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கில்டி ஃபீலிங்கில் நம்ம இருக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா தவறுகள் நடக்கிறது தோற்கம் சார் வந்து கர்மா புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்ப அக்லியாக வந்து நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணியிருப்பீங்க, நடந்திருப்பீங்க. ஸோ அதற்கு காரணம் வந்து நீங்கள் யாருக்கிட்ட நடந்துட்டீங்களோ அந்த பர்சனோட கர்மாவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை கடந்து அதை இனிமேல் நீங்கள் செய்யாமல் அதை நீங்கள் கடந்து தான் நீங்கள் போகணுமே தவிர ஸோ அதுக்காக வந்து நம்ம அக்லியாக நடக்கிறத ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. அவர் சில கேஸில் சொல்லியிருக்காரு, சில கேசஸில் அந்த மாதிரி இருக்குது, எல்லா கேஸ்லையும் அந்த மாதிரி இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கில்ட்டியாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஸோ வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக ஆகிறதுக்கு, நம்ம ரொம்ப நோபல் ஆகிறதுக்கு, பியூர் ஆகிறதுக்கு வந்து இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்த்து நம்மளை வந்து திருத்திக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம எதுவும் நம்ம வந்து நமக்கு நாமே வந்து செல்ஃப் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நமக்கு நாமே செல்ஃப் பனிஷ்மெண்ட், ஸோ இது நம்ம யோசித்து பார்த்தோன்னா இது வந்து ஏதோ ஒரு வித்தியாசமானதாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம லைஃப்லேயே கூட வந்து இது வந்து நமக்கு வந்து நடந்திருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது நம்ம பேரண்ட்ஸை நம்ம திட்டிருப்போம், அல்லது நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம திட்டிருப்போம், அல்லது நம்ம ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நம்ம திட்டிருப்போம். ஸோ திட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டோமே, அவங்கள இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோமே, சரி நம்ம ஒரு 2 நாளைக்கு நம்ம சாப்பிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கலாம். நம்மளே கூட நம்ம செஞ்சுருக்கலாம், அல்லது யாராவது செஞ்சாங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ டோர்க்கம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியானது எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் குப்பைகள் வெளியேறி தான் நம்மளை இந்த மாதிரி வந்து செய்ய வைக்குது. ஸோ நீங்கள் அது கில்ட்டியாலாம் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவர்கிட்ட தவறாக நடக்கும் போதோ அல்லது நாம் வாழ்க்கையில் தவறு செய்யும் போதோ அதனால் உண்டாகக்கூடிய உணர்வுகள் எண்ணங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி நம்மளை சரியான பாதையில் கொண்டு செல்றதுக்கு வந்து அது நம்மளை வழி நடத்தும். ஸோ அதனால் வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் நோக்கி மட்டுமே நீங்கள் போனீங்கன்னா அதுவே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உங்களை சரியான பாதையில் வந்து நடத்தும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதையும் தாண்டி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் கூடிய இந்த எரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ஃபாஸ்டிங், விரதம் இருக்க சொல்கிறாங்க. ஸோ விரதம் இருக்கும்போது நம்மளோட ஆறால வந்து ஒரு விதமான சைக்கிக் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த சைக்கிக் எனர்ஜி வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வேண்டாத சப்கான்ஷியஸ்னஸ் குப்பைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. கன்ஃபெஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபெஷனாக என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நம்ம கண்ணை மூடி அவங்கள மனசுக்குள்ளே நினச்சி, ஸோ இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், இது நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், இது நான் உங்ககிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டேஸ் பண்ணும்போது ஸோ அதனால் ஏற்பட்ட நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதோ லைஃப்பில் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாலோ அல்லது வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அல்லது நம்ம ஏதோ ஒரு டிஃபீட் ஆகிட்டோம், நம்ம ரொம்ப ஒரு வீக்காக இருக்கோம் அப்படி அந்த மாதிரி நம்ம ஏதோ ஃபீல் பண்ணாலும் நமக்குள்ளே ஏதாவது ஒரு பயம் வந்தாலும், ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து விஷுவலைஸ் வந்து நம்ம பண்ண சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா, ஐயோ அந்த எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கஷ்டமாக வரும், நான் ஃபெயில் ஆகிருவேங்கிற பயம் இருந்தால் ஸோ அவங்க ஒரு 10-15 மினிட்ஸ் கண்ணை மூடி அந்த எக்ஸாமில் வந்து நல்ல ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ எவ்வளோ கடினமான கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நான் ஈஸியாக ஆன்சர் எழுதி நான் நிறைய மார்க் எழுதுக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி 10-15 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நீங்கள் கண்ணை மூடி வந்து அவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அல்லது அந்த லேடி கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் நல்லா அன்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த நெகட்டிவால் ஏற்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணக்கூடியனால உருவான எனர்ஜி வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் வந்து பண்ணிடும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு வந்து நிறைய லாஸ் வரும் அப்படிங்கிற பயம் இருந்தாலும் அல்லது லாஸாகவே இருந்தாலும் ஸோ கண்ணை மூடி அந்த பிஸ்னஸ் வந்து இன்னையிலேருந்து நல்லா சூப்பராக நடக்குது அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த லாஸ் உண்டாகக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி போகும். ஸோ அது மூலமாக இந்த சப்கான்ஷியஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் தவிர ஸோ நம்ம செஞ்ச தவறுகளெல்லாம் நினச்சிட்டு நமக்கு நாமே செல்ஃப் பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவல் நீங்களாம் ஸ்பிரிச்சுவலில் இருக்கனால சொல்கிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் கூட இந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ யாராவது ஒரு கோவர்க்கர் கூட இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ஸோ ஏதாவது நடந்திருந்தாலும் அதுக்காக நம்ம கில்ட்டி ஆகி நான் அந்த இடத்துக்கே இனிமேல் நான் போக மாட்டேன், நான் இந்த இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறது வந்து நம்ம போகாமல் ஸோ நம்ம கண்ணை மூடி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நல்லது நம்ம நினச்சோன்னா ஸோ அதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தால் ஏற்பட்ட அந்த சப்கான்ஷியஸ் குப்பைகள் எல்லாமே வந்து
க்ளீன் ஆகி ஸோ அடுத்து நம்ம என்ன கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இன்னும் மேலும் மேலும் அந்த சப்கான்ஷியஸ் குப்பைகள் தான் உங்களுக்குலாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் அதை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அப்போ நம்ம பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க வேணாம். ஸோ டோர்கம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சில நாடுகள் கூட செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் சொன்னதுனால அந்த நாடுகள்லாம் வீழ்ந்து போயிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது சில அதாவது செல்ஃப் பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறதும் வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு யாரையாவது வந்து நீங்க வந்து ஒரு விரோதியா நினைச்சு ஸோ அவங்களையும் நீங்க வந்து பனிஷ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம ஒரு பேசிஸா எடுத்தோம்னா அந்த சிஸ்டமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, all those governments and nations that have been using the method of punishment on others are preparing destruction themselves. ஸோ எந்தெந்த கண்ட்ரி சொல்றாங்க அப்படின்னா, பெர்ஷியாங்கிற கண்ட்ரி இந்த மாதிரி தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ ஜெர்மனிலையும் இந்த மாதிரி நிறைய இழப்புகள் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோவியத் ரஷ்யாங்கிற ஒரு அமைப்பே சிதறலானது காரணம் வந்து ஒருத்தரை பனிஷ் பண்ணுவனால தான் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால செல்ஃப் பனிஷ்மெண்ட்ங்கிறது வந்து வச்சுக்காதீங்க. ஒன்லி த்ரூ எஜுகேஷன் அண்ட் என்லைட்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஜங்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து இந்த 2 சாப்டர்லேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வர டியூஸ்டே வந்து நேற்று வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து லாங் பவர் கட் இருந்தனால எங்களால் அந்த செஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ பேட்டரி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து ஸோ இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான சில சாப்டர்ஸை வந்து நம்ம இந்த புக்கில் இருந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேறு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா நம்ம இந்த செஷன் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம்.